ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு விழுந்த காலை வேளையில் பிரதர், நான் உண்மையாக இருக்கிறேன், நான் நீதியாக இருக்கிறேன், தேவனுக்கு முன்பாக நான் துரோகம் பண்ணலை, அவர் மன விருப்பத்தின்படியாக நான் செய்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் எனக்கு விரோதமாக சத்துருக்களாக எழும்பி என்னை பகைக்கிறாங்க என்று வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நற்குணங்களை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீது சொல்லும் பொழுது ஒரு 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுதந்திரத்துக்கு தக்கதாக என்னை சரி கட்டினார். கர்த்தருடைய வழியை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணவில்லை. அவருடைய நியாயங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகவில்லை. அவர் முன்பாக மன உண்மையாய் இருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். மன உண்மையாக தேவ சமூகத்தில் இருந்தேன். கர்த்தர் எல்லா சத்துருக்களிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி இந்த 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லும் பொழுது எல்லா சத்துருக்களுடைய கையிலிருந்து கர்த்தர் விலக்கினார். காரணம், நான் தேவனுக்கு முன்பாக மன உண்மையாக இருந்தேன் என்று சொல்கிற தாவீதுடைய இந்த வார்த்தையை கேட்டீங்க. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஆண்டுக்கு முன்பாக மன உண்மையாக நீங்களும் நான் இருப்போமானால் திரளான ஆசீர்வாதங்களின் நன்மைகளை இந்த நாளிலே, இந்த காலை வேளையில் இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் கவனிப்பீங்க. பாருங்க, தாவீது நீதியாக இருந்தார், துர்க்குணம் அவரிடத்தில் காணப்படவில்லை. கர்த்தருடைய பிரமாணங்கள், வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார், காத்து கொண்டார். மன உண்மையாக இருந்து துர்க்குணத்தை அகற்றினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட நற்பண்புகள் தாவீதில் இருந்ததுனால தாவீது வர விருத்தி அடைந்தால் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து மகத்துவமான காரியங்களை செய்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் மகத்துவமான ஆசீர்வாத நன்மைகளையும் திரளாய் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமானால் இந்த தாவீதில் இருந்த நற்குணங்கள், பண்புகள் உங்களிடமும் இன்னும் இருக்குமானால் நிறைவான சமாதானத்தை தருவார். எனவே ஆண்டவரே, இன்றைக்கு இப்படிப்பட்ட நற்குணங்கள் எனக்குள்ளால உருவாகட்டும், என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.